Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி tofu fry எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். full வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. tofuங்கிறது soya milk இருந்து எடுக்கிறது. நம்ம ஊர்ல எப்படி பன்னீர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்க tofu நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து tofu 200 கிராம் எடுத்து சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து 3 ஸ்பூன் corn flour சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். tofu ஃப்ரை பண்ண போறேன். அதுக்காக இதுல வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எல்லா tofuயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒன் சைடு வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ tofu வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து tofu எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ காய்கறிலாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான பிறகு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக போகிற மாதிரி நம்ம வந்து செவக்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கறக்க விட்டுற வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடெலாம் போய் கொஞ்சமாக செவந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து குடமிளகா, பச்சை குடமிளகா, சிவப்பு குடமிளகா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கழித்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச tofu இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த tofu ஃப்ரையில் வந்து நம்மளுக்கு இனிப்பு காரம் 2 சுவையுமே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு tofu ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான tofu ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.